பெரிய பெரிய செலிப்ரிட்டி எல்லாருமே அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து இந்த பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஜூஸ் தான் போட முடியுமா? இது மாதிரி எத்தனை வருஷம் என்ன மாலையுமே ஒன்று வாங்கணும். மாலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நானு மச்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா நாளைக்கு என்னோட மச்சான் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ வாங்குறதுக்காக நாங்கள் வந்து பாண்டிக்கு தான் கிளம்பி போகிறோம். இதுதான் எங்கள் மச்சான், இது மச்சானோட ஃப்ரெண்ட்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு போகிற ரூட்டு. திண்டிவனம் வழி போகிறோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்துட்டோம். இதுதான் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ். இது வந்து எப்படின்னா திண்டிவனம் ரூட். இது பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். பாண்டி உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியிலே வந்து ஃபேமஸான ஹோட்டல்னா இந்த ஹோட்டல் தான். அக்காடு பாண்டிச்சேரின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டி எல்லாருமே அரசியல்வாதிங்க எல்லாருமே வந்து இந்த ஹோட்டலில் தான் தங்குவாங்க. சூப்பராக இருக்கும். 2 சைடுமே என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலு. அக்காட் பாண்டிச்சேரி இந்த பாருங்க. பாண்டிச்சேரியோடைய ஃபேமஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இதுதான். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரசவம் மட்டும்தான். ஒன்லி லேடிஸ், குழந்தைங்க. இதுதான் செம்மையாக இருக்கும். எங்கள் ஹாஸ்பிட்டல் செம்ம நீட்னஸ் இருக்கும். பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்பு. இது வந்து இப்போ தான் புதுசாக வந்து கட்டுறாங்க. ஆனால் ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி முதல்ல இருந்து கட்டுறாங்க. ஸோ இன்னும் ஓகே. பொட்டானிக்கல் கார்டன் இதுதான். தாவரவியல் பூங்கா. பழைய பேருந்து நிலையம் அண்ணா கார்டனா இது. புதுசாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இது புதுசாக கட்டினாங்களே இப்போ காம்ப்ளெக்ஸில். அது உள்ள எப்படி தலை போனா ஃபோட்டோ எடுத்துருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற போத்தீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு காலெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி செம்மையாக நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ பழக்கடைக்கு வந்திருக்கோம். ஸோ தேவையான பழம்லாம் இங்கே தான் வாங்க போகிறோம். இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இது 170 ரூபா. நம்ம ஊரில் 300 ரூபா இருக்கும். 280 ரூபா 30 ரூபா வந்துடுங்க. நம்ம அந்த எங்கே சொல்ல ரெகுலராக பழம் வாங்குவோம்ல, அந்த ஹோல்சேல் கடை ஒன்று, மளிகை கடை ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில். ஓகே. 150 ரூபாண்ணா. அது ஜூஸ் தான் போட முடியுமா? அந்த வீடியோ இந்த
ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நட்ஸு எல்லாமே கொஞ்சம் வாங்கணும். பழமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள்லாம் வந்து வாங்கணும். அடுத்தடுத்து சாம்பிள் பார்க்குறேன்னு எல்லாத்துலேயும் ஒன்று சாப்பிட்டேன். அப்போ நைட்டுக்கு உனக்கு சாப்பாடே கிடையாது. உனக்கு சாப்பாடு கிடையாது. இதாட போ மொத்தமா எடு. ஆனா அவரு ஆஸ்திரேலியா ஆரஞ்சுன்னா இது சீசன் முடிஞ்சிருது. இது சீசன் வேற கமலா ஆரஞ்சு சீசன் முடிய போகுது. இது இப்படிதான் வரும், கலரா தான் வரும். வந்து ஸ்நாக்ஸும் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வளையல் எல்லாமே அடுத்து பர்ச்சேஸ் ரைட். ஓகே சரி, நான் மற்ற பசங்க வேற டிஸ்டர்ப் பண்ண கொடுத்தா நம்ம செட் ஆகும். நான் அதுதான் சொல்றேன். காலையிலே ஒரு தெருவில் ஒரு வண்டி வந்தது. மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் இது வந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் சண்டே மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கடை போய்ட்டு ஸ்வீட் பாரதி ஸ்ட்ரீட் இது வந்து பாண்டிச்சேரியில் மேலவன் ஸ்டோர்லாம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாங்குற ஸ்வீட்டு பொருள் எல்லாமே கொஞ்சம் பிராண்டடாக தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா ஸ்வீட்னு சொல்லிட்டு நல்லா பிராண்டான ஸ்வீட் இது வந்து. ஸோ அதனால் இங்கே தான் வந்து வாங்க போகிறோம். டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றியா? டீ ஏங்க போய் ஏன்னா சாப்பிடுதல ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒரு கிலோ வாங்க. கம்மி பால் கோவா மாதிரி இது மாதிரிலாம் நல்லா கேரட் அல்வா இருக்கு. இங்கே பில்லு இங்கே தானே பில்லு. சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தல எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும். சாப்பிடுவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? கொடுங்க. கார் எடுத்துன்னு வர சொல்லி. பாரு எதுவும் சொன்னதான் அவர் கடைக்கு எப்போ இப்போதான் மாற்றுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிளேட்டில் வந்து வாங்கிட்டோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பூ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் அதெல்லாம் தான் வாங்க போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வந்துடுவா? சரி ஓகேவா. சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டு தான் வந்துருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து பூ எல்லாமே வந்து வாங்க போகிறோம். கட்டண பூ தான் வச்சுருக்காங்க. மாலை இன்னும் ஒன்று வாங்கணும். மாலை கிலோ 100 ரூபாயா? 100 ரூபா தான் கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழ மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வாழைப்பழம் வாங்குறதுக்கு. வீட்டில் இருக்கிற பார்த்து போச்சு. வீட்டில் ஒரு பழம் இருந்தது, வெட்டியே வைக்கல. அது ஆனால் பழகிறதுக்கு இன்னும் ஒரு நான் உதவியாக நான் வாங்கி கட்டிட்டு வரேன் கிலோ. உலகமே இங்கே தான் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டேட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வளையல் வாங்க தான் வந்திருக்கோம். வளையல் அந்த மேக்கப் கிட்ஸ் எல்லாமே தேவையானதெல்லாம் வந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ இப்போ அதுதான் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் பர்ச்சேஸிங். ஓகேவா? வளைய எத்தனை வருஷம் ஏறி என்ன வாங்க இது எல்லாம் கிழிப்பாங்க. பேன் வர சீப்பு இருக்குது. பேன் இல்லையா? பேனு தான் இல்லை, ஏமாட்டது.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான அனைத்தும், அதாவது என்னென்னா பூ, பழம், வளையல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். லாஸ்ட்டு பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாத்தையும் டிக்கியில் வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவோம். அவங்க கூடையில் வச்சலாம்ல, அதெல்லாம் கூட எடுத்து உள்ள வச்சலாம்ல. பர்ச்சேசிங் முடிச்சுட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். அடுத்து வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஈஸியாரில் அப்படியே நம்ம ஊருக்கு வந்து கிளம்பிடும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.